கட்டளையிடுதல் உத்தி. நாம் சிந்தும் வார்த்தையின் பின்னுள்ள உணர்வுக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்ப அதற்கு சக்தி கிடைக்கின்றது. நம் சார்பாக உலகை சுழல வைத்துக் கொண்டிருக்கும் சக்தி நம் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள சக்திதான் என்பதை நாம் உணரும் போது நமது நம்பிக்கையும் உத்தரவாதமும் வளர்கின்றன. இச்சக்தியுடன் மேலும் அதிகமான சக்தியை இணைப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கவில்லை. இதில் மனதளவிலான எந்த விதமான கடும் முயற்சியோ வலுக்கட்டாயமோ நிர்பந்தமோ அல்லது மன போராட்டமோ இருக்கக்கூடாது. தன்னை தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்து தன்னுடன் டேட்டிங் வைத்துக் கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்திக் கொண்டிருந்த ஓர் இளைஞன் மீது ஓர் இளம்பெண் இக்கட்டளை முறையை பிரயோகித்தாள். அவனை விடுவிக்க அவள் மிகவும் கஷ்டப்பட்டாள். அவன் அவளுடைய அலுவலகத்திற்கு வர துவங்கிய போது உடனே ஏதேனும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தாள். தினமும் அவள் தன்னை ஓர் அமைதியான நிலைக்கு உட்படுத்தி தொடர்ந்து பலமுறை இவ்வாறு கட்டளையிட்டாள். நான் என்ற பெயரையுடைய இந்த நபரை என்னிடத்திலிருந்து விடுவித்து கடவுளின் கைகளில் ஒப்படைக்கின்றேன். அவன் எல்லா நேரங்களிலும் தனக்குரிய சரியான இடத்தில் நிற்கின்றான். நான் சுதந்திரமாக இருக்கின்றேன், அவனும் சுதந்திரமாக இருக்கின்றான். என் வார்த்தைகள் பிரபஞ்ச மனத்திற்கு தெரிவிக்கப்பட்டு அவை என் அனுபவத்தில் வெளிப்படுத்தப்பட கட்டளையிடுகின்றேன். அது அவ்வாறே ஆகட்டும். அவளது கூற்றுப்படி அந்த இளைஞன் அவளுடைய வாழ்க்கையில் இருந்து உடனே மாயமாய் மறைந்து விட்டான். இது ஏதோ பூமி அவனை விழுங்கிவிட்டது போல் தோன்றியது என்று அவள் கூறினாள்.